ஹாய் காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல் விஆர் எஜுகேஷன் ஆப். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா இந்தியன் பாலிட்டி வந்து நமக்கு இப்போ இந்த எக்ஸாம் அப்படின்னு சொல்லலாம் இல்லை, எல்லா எக்ஸாமுக்குமே ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் தான் இந்தியன் பாலிட்டி. ஓகேவா, நம்ம பாலிட்டியை பற்றி நம்ம தெரிஞ்சிருக்கணும், அதுவும் ஒரு முக்கியமான விஷயம். இப்போ நீங்கள் என்ன எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்க, என்டிபிசி பண்ணுறீங்களா, இல்லை ஆர்ஆர்பியில் குரூப் டி அந்த மாதிரி பண்ணாலும் ஓகே, இல்லை எஸ்எஸ்சி லெவலில் சிஜிஎல் சிஹெச்எஸ்எல் என்ன இது பண்ணாலும் ஓகே, இல்லை ஸ்டேட்டுன்னு எடுத்துட்டிங்கன்னா டிஎன்பிஎஸ்சி இதுக்கெல்லாமே ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒன்று. அதாவது ஸ்டேட் லெவல் எக்ஸாம்ஸில் கொஞ்சம் அதிக வெயிட்டேஜே நம்ம வந்து பாலிட்டிக்கு கொடுக்கலாம். ஓகேவா, ஓகே. இன்றைக்கி இப்போ என்ன பார்க்க போகிறோம் இடியம்னா இன் செவன்த் ஹெவன். இதுதான் நமக்கு வந்து இடியம். இன் செவன்த் ஹெவன் அதாவது இதுக்கு முன்னாடி பீன்னு இருக்குல்லையே, அது வந்து ஒரு பி ஃபார்ம் வேர்பு. அதாவது இஸ்ஸு வாசி இது மாதிரி இருக்க நமக்கு ஒரு வேர்பு. ஓகேவா, நமக்கு ஜாயின் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சென்டென்ஸோட. அதுக்கு என்ன அர்த்தம்னா எக்ஸ்ட்ரீம்லி ஹாப்பி, ரொம்ப ரொம்ப சந்தோஷம், அதுதான் இதோட அர்த்தம். ஓகே வாங்க ஃபஸ்ட் கொஷின். அதாவது நம்ம இப்போ ஃபுல்லாக எம்சிக்யூஸ் தான் பார்ப்போம். அரௌண்ட் ஒரு 400 எம்சிக்யூஸ் வரைக்கும் நம்ம இந்த சீரீஸில் பார்க்கலாம். ஒரு நாளைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்துட்டு போகலாம். எம்சிக்யூஸ்னால் இந்த இதை மட்டும் பார்க்க மாட்டோம், அதுக்கு ரிலேட்டடாக என்னென்னலாம் சொல்ல முடியுமோ என்னால் அதையும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா, இப்போ ஆக்சுவலி இதில் நம்ம ஒரு 10 கொஷின்ஸ் நம்ம பார்த்தோன்னா அதில் ஒரு 20 கொஷின்ஸ்க்கான இன்ஃபர்மேஷன் கொடுக்குற அளவுக்கு நான் வந்து என்னால் முடிஞ்ச எஃபெக்டை நான் போடுறேன். ஓகே, a money bill passed by the Lok Sabha is deemed to have been passed the Rajya Sabha also when no action is taken by the upper house within. அதாவது இங்கே என்ன கேள்வி இருக்குன்னா, ஒரு மணி பில் எப்பயுமே லோக்சபாவில் தான் அது பாஸ் ஆகும். ஓகேவா, அது வந்து லோக்சபாவில் பாஸ் ஆனதுக்கப்புறம் அப்பர் ஹவுஸ்க்கு கொண்டு போவாங்களே ராஜ்யசபாவுக்கு, அப்படி கொண்டு போயிட்டு அவங்க வந்து அதுக்கான ரிசல்ட் ஏதாவது ஒரு முடிவு சொல்லணும். அதுக்கு அவங்க எத்தனை நாள் எடுத்துக்கலாம்னா மேக்ஸிமம் 14 டேஸில் அவங்க வந்து அதுக்கான முடிவை சொல்லிடணும். அதுக்கும் மேலே எடுத்துக்கக்கூடாது. மணி பில் அப்படின்னா என்னென்னா பைசா சம்மந்தமான பில் கிடையாது. மணி பில்லுன்றது இப்போ ஏதாவது ஒரு முக்கியமான முடிவு எடுக்கிற பில்லை வந்து நம்ம மணி பில் சொல்லுவோம். எக்ஸாம்பிளுக்கு நம்ம சொல்லலாம், எமர்ஜென்சி ஏதாவது ஒரு இது தேவை அப்படின்லாம், இல்லைன்னா இந்த ட்ரிபிள் தலாக், அயோத்தியா, இந்த மாதிரி இருக்கிற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரி இதுக்கு ஒரு லோக்சபாவில் எடுக்கக்கூடிய முடிவுகளை தான் நம்ம மணி பில் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கான ஆர்டிக்கல் என்னென்னா 110. ஆர்டிக்கல் 110. மணி பில் எப்பயுமே லோக்சபாவில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஓகேவா, அதுக்கப்புறமேட்டு இதுக்கு முன் அனுமதி வேணுமானா கண்டிப்பாக முன் அனுமதி, அதாவது பிரசிடென்ட்ட முன் அனுமதி வாங்கியிருக்கணும். மணி பில் இன்ட்ரடியூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி பிரசிடென்ட்டுக்கிட்ட முன் அனுமதி வாங்கியிருக்கணும். இதுக்கு என்ன மெஜாரிட்டி தேவைன்னா சிம்பிள் மெஜாரிட்டியே போதுமானது. ஓகேவா, மணி பில்லுக்கு என்ன மெஜாரிட்டின்னு கேட்டாங்கன்னா சிம்பிள் மெஜாரிட்டி. ஓகே, அடுத்த கேள்வி. ராஜ்யசபா என்ஜாய் மோர் பவர் தென் லோக்சபா இன் த கேஸ் ஆஃப். அதாவது எந்த விஷயங்களுக்கு லோக்சபாவை விட ராஜ்யசபாவுக்கு அதிகமான முடிவு இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. எந்த மாதிரி இதில் இருக்குன்னா ஆல் இண்டியா சர்வீஸ் எக்ஸாம்ஸ், அதாவது யூபிஎஸ்சி மாதிரி எக்ஸாம்ஸ் இருக்குல்லையோ, நேஷ்னல் சம்மந்தமாக எல்லாத்தையும் சேர்த்து இருக்கக்கூடிய முடிவு எக்ஸாம்ஸ் இருக்குல்ல, அந்த எக்ஸாம்ஸ்க்கு வந்து யார் தான் அதிகப்படியான அவங்களுக்கு பவர் இருக்குன்னா ராஜ்யசபாவுக்கு அதிகப்படியான பவர் இருக்கும். நெக்ஸ்ட் கொஷின். வாட் இஸ் தி காம்போசிஷன் ஆஃப் தி எலக்ட்ரல் காலேஜ்? எலக்ட்ரல் காலேஜ்னால் ஒன்றுமே இல்லை, அதாவது தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களின் குழு. அதனால் அவங்க படிக்கிற காலேஜ் கிடையாது, தேர்ந்தெடுக்கப்பட்டவரின் குழு தான். என்ன பண்ண எலெக்ஷன் ஆஃப் வைஸ் பிரசிடென்ட் இந்தியா. வைஸ் பிரசிடென்ட் இந்தியாவோட எலெக்ஷனில் யார் வந்து பங்கெடுப்பா அப்படின்னு கேட்டிருக்காங்க. யாருன்னா எலெக்டட் மெம்பர் ஆஃப் லோக்சபா அண்டு ராஜ்யசபா. ராஜ்யசபா லோக்சபாவில் இருக்க அங்கங்கள் சேர்ந்து தான் வைஸ் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியாவை தேர்ந்தெடுப்பாங்க. ஓகேவா, நெக்ஸ்ட் கொஷின். த சேலரி அண்ட் அலவன்ஸ் பேயபிள் டு தி மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் ஆர் டிசைடட் பை. அதாவது ஒரு பார்லிமெண்ட்டில் இருக்கவங்களுக்கு எவ்வளோ சேலரி கொடுக்கலாம் அப்படின்னு யார் முடிவெடுப்பான்னா பார்லிமெண்ட்டு தான் முடிவெடுக்கும். ஓகேவா, சேலரி அலவன்ஸ் எந்த ஷெடியூலில் வரும்னா செகண்ட் ஷெடியூலில் தான் சேலரி அண்ட் அலவன்ஸை வந்து நம்ம பற்றி பேசியிருப்பாங்க நம்ம இதில் கான்ஸ்டியூஷனில். ஓகே, இது எங்கே யார் முடிவெடுப்பா? பார்லிமெண்ட்டு தான் முடிவெடுக்கும். நெக்ஸ்ட் கொஷின். த செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் லோக்சபா இஸ் தி சீஃப் ஆஃப் இட்ஸ் செக்ரட்டரியேட் அண்ட் இஸ் அப்பாயிண்டட் பை. அதாவது செக்ரட்டரி ஜெனரல் வந்து யார் அப்பாயிண்ட் பண்ணுவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் அப்பாயிண்ட் பண்ணுவான்னா ஸ்பீக்கர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். ஓகேவா, செக்ரட்டரி ஜெனரல் ஆஃப் லோக்சபாவை யார் அப்பாயிண்ட் பண்ணுவா? ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா அப்பாயிண்ட் பண்ணுவாங்க. ஹூ அமாங் த ஃபாலோவிங் இஸ் எலிஜிபிள் டு கேஸ்ட் டிசைடிங் ஓட்டு? ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி.
இதை வந்து கேஸ்டிங் ஓட் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டினா குவாரம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஹூ ஓவர் த பில் ஜாயிண்ட் பார்லிமெண்ட் செக்ஷன், அதாவது 2 பேரும் ஜாயிண்டாக பார்லிமெண்ட் செக்ஷனில் ஒரு முக்கியமான ஓட் போடணும் அப்படின்னா யார் போடுவா அப்படின்னா ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா தான் போடுவார். அதாவது என்னென்னா, இப்போ ஒரு 100 பேர் இருக்காங்கன்னு வைங்க, ஒரு முடிவு எடுக்கிறாங்க, அதில் 50 பேர் என்ன பண்ணிட்டாங்க, எஸ்ன்னு சொல்லிட்டாங்க, பாக்கி இருக்க 50 பேர் நோன்னு சொல்லிட்டாங்க. அப்போ அந்த முடிவுக்கு ஏதாவது ஒரு தீர்மானம் சொல்லணும் இல்லையா, அப்போது அந்த ஸ்பீக்கர் தான் அந்த முடிவு எடுப்பார். அவர் வந்து எஸ்ன்னு சொன்னார்னா ஓகே எஸ் அந்த இதை நடைமுறைப்படுத்துவாங்க, நோனா வேணான்னு விட்டாரணும். அந்த முடிவு எடுக்கிறதுக்கான ஆர்டிக்கல் என்னென்னா ஆர்டிக்கல் 100 தான். ஓகேவா, அதாவது இது என்னென்னா குவாரம் இல்லைன்னா கேஸ்டிங் ஓட்டுன்னு சொல்லலாம், இல்லாட்டினா இது என்னென்னு சொல்லலாம் குவாரம் அப்படின்னு சொல்லலாம். இந்த மாதிரி கொஷின்ஸ் பார்த்தீங்க, அதோட ஆர்டிக்கல் கேட்டால் 100. அதாவது கிரிக்கெட்டில் செஞ்சுரி போட்டால் தானே, செஞ்சுரி போடுறது தான் முக்கியமாகவே பார்ப்பாங்க. அப்போ முக்கியமான ஓட் பண்ணுறது செஞ்சுரி 100 அப்படின்னு ஞாபகம் வச்சுருங்க. அடுத்த கேள்வி, a motion moved by the member in a legislature when he decide to have a discussion on a matter of urgent public importance is called. அதாவது ஒரு 2 பேரும் மோஷனாக நீங்கள் ஒரு இது சேர்ந்துருக்காங்க, எதுக்காகனா ஒரு பப்ளிக் இம்பார்ட்டன்ஸான ஒரு கேஸை பற்றி, ஒரு விவாதத்தை பற்றி பேசுகிறதுக்காக. அப்படிப்பட்ட மோஷனுக்கு அப்படி அவங்க வந்து சேர்ந்ததுக்கு என்ன அர்த்தம்னா அட்ஜார்ன்மெண்ட் மோஷன். ஓகேவா, அட்ஜார்ன்மெண்ட் மோஷன் அதாவது பப்ளிக்குக்கான முக்கியமானதை பற்றி பேசுகிறதுக்காக ஒரு அவை கூடியிருக்கு அப்படின்னா அந்த மோஷன், அந்த நிகழ்வை என்ன சொல்லலாம்னா அட்ஜார்ன்மெண்ட் மோஷன்னு சொல்லலாம். ஹவு மெனி ரீடிங்ஸ் டஸ் அ மணி பில் ஹாவ் இன் ஈச் ஹவுஸ் ஆஃப் பார்லிமெண்ட்? அதாவது இப்போ ஒவ்வொரு ஹவுஸ்லேயும் மணி பில் வந்து எத்தனை ரீடிங் பண்ணுவாங்க அப்படின்னா மணி பில்லை 3 தடவை. ஓகேவா, இதுக்கு ஈஸியாக சொல்லணும்னா நான் ட்ரிபிள் தலாக்குன்னு சொன்னேன் இல்லையா, மணி பில்லுக்கு எக்ஸாம்பிள். ட்ரிபிள் தலாக்கில் 3 தடவை வார்த்தை இருக்கா, அப்போ அதே மாதிரி 3 தடவை ரீட் பண்ணுவாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, ஏன்னா மணி பில்லுக்கான அதோட ஆர்டிக்கல் வந்து 110. ஓகே, அதுவும் மறந்துடாதீங்க, இதுவும் கேட்பாங்க கொஷினில். நெக்ஸ்ட் கொஷின், இன் கேஸ் ஆஃப் பிரசிடென்ட் விஷஸ் டு ரெசின், அதாவது பிரசிடென்ட் வந்து பதவியை நீங்கிறாரு, டு ஹூம் டு அட்ரஸ் இஸ் ரெசிக்னேஷன், யார்கிட்ட வந்து அவரோட லெட்டரு ராஜினாமா கடிதத்தை கொடுப்பாரு அப்படின்னா வைஸ் பிரசிடென்ட்டில் தான் பிரசிடென்ட் வந்து அவரோட ராஜினாமா கடிதத்தை கொடுப்பாரு. ஓகேவா, ஓகே. பிரசிடென்ட்டுக்கான ஆர்டிக்கல் கேட்டாங்கன்னா பிரசிடென்ட்டோட ஆர்டிக்கல் வந்து 52, அதே வைஸ் பிரசிடென்ட்டோட ஆர்டிக்கல் வந்து எத்தனைன்னா 63. ஓகேவா, அதே இவர் வந்து வைஸ் பிரசிடென்ட் வந்து ஆக்டிங் பிரசிடென்ட்டை ஆக்ட் பண்ணுறாரு, ஆக்டிங் பிரசிடென்ட் எந்த ஆர்டிக்கல்னா 65. பிரசிடென்ட் வந்து வைஸ் பிரசிடெண்ட்டாக நடிக்கிறதுக்கான ஆர்டிக்கல் வந்து 65. அப்போது எப்போ ஒரு 65 வயசு ஆகிட்டுனா அவர் வந்து நடிக்கலாம். ஓகேவா, பிரசிடெண்ட்டாக நடிக்கலாம். ஹவு மெனி டைம்ஸ் த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா கேன் பி ரீஎலெக்டட்? எத்தனை பிரசிடெண்ட்டாக ஒருத்தர் இருந்தார்னா அவர் எத்தனை தடவை திருப்பி பிரசிடெண்ட் ஆகலாம்னா எத்தனை தடவை வேணாலும் ஆகலாம். அவருக்கு இவ்வளோ தான் அவர் ஆகணும் அப்படின்லாம் ஒன்றுமே கிடையாது, எவ்வளோ வேணாலும் ஆகலாம். ஓகே, அடுத்தது, த பார்லிமெண்ட்ரி கமிட்டி விச் ஸ்க்ரூட்டினைஸ் தி ரிப்போர்ட் ஆஃப் த கம்ப்ட்ரோலர் அண்ட் ஆடிட்டர் ஜெனரல் ஆஃப் இந்தியா, அதாவது சிஏஜின்னுவாங்க. அவரோட இது யாரை வந்து அவரோட முடிவு சிஏஜி இருக்குல்லையே, அவர் பண்ணதை வந்து அவர் யாருக்கிட்ட காட்டுவார். ஸ்க்ரூட்டினைஸ்னால் உத்து பார்க்குறது, அதை பார்க்குறது. ஓகேவா, யார் பார்ப்பான்னா சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. யார் பார்ப்பா? சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா. சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா யார்? வைஸ் பிரசிடெண்ட் ஆஃப் இந்தியா. ஓகேவா, இதை வந்து எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா பதவியின் வழி தலைவர். ஓகேவா, அதை பற்றி பேசுகிற ஆர்டிக்கல் என்னன்னா ஆர்டிக்கல் 64. ஓகேவா, அவர் வந்து எக்ஸ் அஃபிஷியோ சேர்மன் அப்படின்னு பேசுகிற ஆர்டிக்கல் வந்து 64. ஓகேவா, சிஏஜியோட ஆர்டிக்கல் வந்து 148. இம்பார்ட்டண்டான ஒன்று தான். ஓகேவா, இப்போ கரண்ட் சிஏஜி யார்? கிரீஷ் சந்திர முர்மு. ஓகேவா, இப்போ கரண்ட் சிஏஜி வந்து இவர் தான். ஓகே, இன் ஹவு மெனி மெம்பர்ஸ் ஆஃப் ராஜ்யசபா ரிட்டையர்டு ஃப்ரம் த ஹவுஸ் எவ்ரி 2 years? ஒவ்வொரு 2 ஆண்டுகளுக்கும் எத்தனை பேர் இதுவாங்கன்னா 1/3 மெம்பர்ஸ் வந்து மாறுவாங்க.
அதே ராஜ்யசபாவோட பதவிக்காண்டுகள் கேட்டால் 6 ஆண்டுகள், 6 இயர் தான் அவங்களோட பதவிக்காலம். ஓகேவா? ஆனால் ஒவ்வொரு 2 வருஷத்துலேயும் அவங்க 1/3 மெம்பர்ஸ் மாறிக்கிட்டே இருப்பாங்க. அடுத்தது, a member of parliament will lose his membership of a parliament if he is continuously absent from the section for, அதாவது ஒருத்தர் தொடர்ச்சியாக எத்தனை நாள் லீவ் எடுத்தால் பார்லிமெண்ட்லேருந்து அவங்கள நீக்குவாங்கன்னா அவர் வந்து எவ்வளோ நாள்னா 60 days, அதாவது 2 மாதம் அவர் வந்து போகலை, 60 நாள் அவர் போகாமல் இருந்துட்டாருன்னா அவரை வந்து அந்த பார்லிமெண்ட்லேருந்து அவரை நீக்கிடுவாங்க. அடுத்து, வாட் இஸ் தி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் ஸ்டார்டட் கொஸ்டின்ஸ் கேன் பி ஆஸ்க்டு இன் லோக்சபா ஆன் அ பர்டிகுலர், ஒரு நாளைக்கு எத்தனை கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னா, அது முக்கியமான கேள்வி கேட்குறாங்களே, எத்தனை கேள்வி கேட்கலான்னா அவங்களுக்கு வந்து 20 கொஷின்ஸ் தான் ஒரு நாளைக்கு வந்து கேட்க முடியும். ஓகேவா? அதுக்கும் மேலெல்லாம் கேள்வி கேட்கக்கூடாது. 20 கேள்வின்னு வச்சுருக்காங்க. அப்படி நிறைய கேள்வின்னு வச்சுட்டாங்கன்னா ஒருத்தரே ஒரு 10-50 கேள்வி கேட்டால் மற்றவங்களுக்குலாம் பேச முடியாது இல்லையா? அதுதான். இஃப் த ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா இன்ஸ்டன்ட் டு வேக்கண்ட் இஸ் ஆஃபீஸ் பிஃபோர் தி எக்ஸ்பைரி ஆஃப் இஸ் டேர்ம், அதாவது அவர் பதவிக்காலம் முடிகிறதுக்கு முன்னாடி அவர் வந்து ஆஃபீஸை விட்டு விலக விரும்புகிறாரு அப்படின்னா அவரோட ரெசிக்னேஷனை யார்கிட்ட கொடுப்பாரு அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார்கிட்டனா டெப்புட்டி ஸ்பீக்கர்கிட்ட தான். ஸ்பீக்கர் வந்து அவரோட ரெசிக்னேஷனை யார்கிட்ட கொடுப்பாங்க? டெப்புட்டி ஸ்பீக்கர். ஓகே, பிரசிடெண்ட் யார்கிட்ட கொடுப்பாங்க? டெப்புட்டி பிரசிடெண்ட். அப்போ ஸ்பீக்கர், டெப்புட்டி ஸ்பீக்கர். ஓகே. The power to create or abolish the upper house of state legislature belong to the, அதாவது ஒரு இதை க்ரியேட் பண்ணலாம் இல்லை வேண்டான்னு வைக்கலாம், இந்த மாதிரி முடிவெல்லாம் யார் எடுப்பாங்கன்னா பார்லிமெண்ட்டு தான் எடுக்கும். ஓகேவா? அவங்களுக்கு அவைக்கு எப்போ வேணும்னா அவையை கூட்டலாம், எப்போ வேணுமோ அவையை ஒத்தி வைக்கலாம். ஆனால் யார் இந்த முடிவெல்லாம் எடுப்பாங்கன்னா பார்லிமெண்ட்டு. ஓகே. டூரிங் தி ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி, ஓகேவா, ஆல் மணி பில் பாஸ்டு பை தி ஸ்டேட் லெஜிஸ்லேச்சர் ஆர் டு பி ரிசர்வ்டு ஃபார் தி கன்சன்ட்ரேஷன் ஆஃப் டேஷ், அதாவது ஃபினான்ஷியல் எமர்ஜென்சியில் வர்ற மணி பில்ஸ். அப்போ ஏதாவது முக்கியமான பில் இது பண்ணிட்டாங்க, லோக்சபாவில் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அதை யார் ரிசர்வ் பண்ணி, யார் அதை வந்து பாதுகாத்து, அதாவது ரிசர்வேஷன் பண்ணி வைப்பாங்கன்னு வாங்க இல்லையா, யார் பாதுகாப்பா அப்படின்னா பிரசிடெண்ட்டு தான் அதை வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஃபினான்ஸ் எமர்ஜென்சி இது வரைக்கும் இந்தியாவில் வரல. நம்மளோட எமர்ஜென்சின்னு 3 ஆர்டிக்கல் முக்கியம், எமர்ஜென்சியோட ஆர்டிக்கல். ஓகேவா? ஃபஸ்ட்டு நேஷ்னல் எமர்ஜென்சியோட ஆர்டிக்கல் என்னென்னா 352. ஸ்டேட் எமர்ஜென்சி அது என்னன்னு சொல்லலாம்னா பிரசிடெண்ட் ரூல்னு சொல்லலாம். அதை பிரசிடெண்ட் ரூல் அப்படின்னு சொல்லலாம். பிரசிடெண்ட் ரூலோடது வந்து 356. இது அப்படியே பாருங்களேன், +4 இருக்கும். திருப்பி ஒரு +4 பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 360 கிடைக்கும். அது என்னது? ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி. ஓகேவா? இதுதான் 3 விதமான எமர்ஜென்சி. ஓகே, ஆர்டிக்கல் 3 எமர்ஜென்சியோட ஆர்டிக்கல். இந்த இதுவுமே இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க கொஷின்ஸில். அடுத்தது, ஆமாம், எமர்ஜென்சியோட ஷெட்யூல் கேட்டாங்கன்னா 18. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிங்கன்னா, எமர்ஜென்சினா நம்ம எதுக்கு கால் பண்ணுவோம்? 108க்கு கால் பண்ணுவோமா? நம்மளுக்கு ஆர்டிக்கல் வெறும் 25 தானே இருக்குது, அதனால் இந்த 0வை விட்டுருங்க. அப்போ என்ன கிடைக்கும்? 18. அப்போ எமர்ஜென்சியோட ஷெட்யூல் கேட்டாங்கன்னா 18. அடுத்த கேள்வி, who among the following was the president of India who held office 2 terms? 2 தடவை யார் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார்னா டாக்டர் ராஜேந்திர பிரசாத். அவரோட பதவிக்காலம் எப்படிலன்னா 1950லேருந்து 1962 வரைக்கும் அவர் இருந்திருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின், who among the following nominate person for a various parliamentary delegation for the foreign countries? அதாவது வெளிநாட்டு தூதுவர்களை ஆளை நியமிக்கிறாங்க இல்லையா, தூதுவர் குழுவில், அது யார் பண்ணுவா அப்படின்னு கேட்டால் ஸ்பீக்கர் தான் பண்ணுவார், நியமிப்பார். ஆனால் அவர் யார்கிட்ட அவரோட கலந்து ஆலோசிச்சுட்டு சொல்லணும் இல்லையா, அது யார்கிட்ட பண்ணுவார்னா சேர்மன் ஆஃப் ராஜ்யசபா, அவங்கள்ட்ட கலந்து ஆலோசிச்சுட்டு தான் அவங்க வந்து அதை பண்ணுவாங்க. ஆனால் யார் அப்பாயிண்ட் பண்ணுவா? ஸ்பீக்கர் தான் அப்பாயிண்ட் பண்ணுவார். ஓகேவா? விச் ஒன் ஆஃப் த ஃபாலோவிங் வைஸ் பிரசிடென்ட் ரிசைன்டு ஃப்ரம் ஹிஸ் ஆஃபீஸ் டு கன்சிஸ்ட் ஃபார் த ஆஃபீஸ் ஆஃப் பிரசிடெண்ட்? அதாவது என்னென்னா, வைஸ் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காரு, அவர் வந்து அந்த பதவியிலேருந்து நீங்கி பிரசிடெண்ட்டாக மாறியிருக்காரு. அவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. விவி கிரி. ஓகேவா? விவி கிரி தான் இருந்திருக்காரு. எப்போனா ஜாகிர் ஹுசேன் பிரசிடெண்ட்டாக இருந்தப்போ. நெக்ஸ்ட்,
no confidence motion against the Union Council of Ministers can be initiated in. அதாவது நம்பிக்கையில்லா தீர்மானம் இப்போ யூனியன் மத்திய குழு இருக்கு இல்லையா, அதில் வந்து எதாவது நம்பிக்கையில்லா தீர்மானம் அமைச்சர் குழுவில் வருதா, அதை யார் இனிஷியேட் பண்ணுவா அப்படின்னு கேட்டிருக்காங்க. யார் அதை வந்து இனிஷியேட் பண்ணுவாங்கன்னா லோக்சபாவில் தான் இனிஷியேட் பண்ணுவாங்க. அதாவது யார் முன்மொழிவா அப்படின்னா லோக்சபா தான் முன்மொழிவாங்க. நோ கான்ஃபிடென்ட் மோஷன் வந்து யார் முன்மொழிவா, லோக்சபா. ஓகேவா. அடுத்த கேள்வி என்னென்னா, வாட் ஷுட் பி தி கேப் பிட்வீன் ஃபஸ்ட்டு நோ கான்ஃபிடென்ஸுக்கும் செகண்ட். அதாவது இப்போ நான் உங்களுக்கு மேலே நம்பிக்கை இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்போனா நீங்கள் வந்து அதை வந்து இது பண்ணணும் இல்லையா, இல்லை நான் சரிதான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும் இல்லையா. அந்த வாய்ப்புக்கான கால அவகாசம் எவ்வளோ அப்படின்னா 6 மாதம், 6 month கேப் தருவாங்க அவங்களோட இதை சொல்கிறதுக்காக. ஓகேவா. அந்த கேப் எவ்வளோ நாள்னா 6 month. ஓகே, 6 மாதத்துக்குள்ளே நீங்கள் நிரூபிக்கணும் தப்பு பண்ணலை அப்படின்னு. ஓகேவா. ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். ஃப்ரம் த விச் ஃபண்ட் கேன் பி அன்ஆன்டிசிபேட்டட் எக்ஸ்பெண்டிச்சர். அன்ஆன்டிசிபேட்டட் எது டக்குன்னு நமக்கு ஒரு தேவை வந்துருச்சு அப்படின்னா டு பி மெட் வித்தவுட் ப்ரியர் அப்ரூவல் ஆஃப் பார்லிமெண்ட். அதாவது எப்பயுமே நம்ம பணம் எடுக்கணும்னா, அது கவர்மெண்ட்டில் வந்து செலவு பண்ணணும் அப்படின்னா பார்லிமெண்ட்டோட அனுமதி வேணும். எல்லாத்துலேயும் கலந்து ஆலோசிச்சு தான் பணத்தை எடுத்து செலவு பண்ணுவாங்க. ஆனால் ஒரே ஒரு இது ஃபண்டிலேருந்து மட்டும் நமக்கு டக்குன்னு எடுத்து செலவு பண்ணலாம். எதுனா கஜானா, அதாவது ஃப்ரம் த ட்ரெஷரி. ட்ரெஷரினா கஜானாவில் இருக்கிற பணம். ஓகே, நெக்ஸ்ட்டு. வாட் இஸ் தி ஸ்பெசிஃபிக் டேர்ம் யூஸ்டு ஃபார் தி கமிட்டி விச் இஸ் அப்பாயிண்டட் பை த பார்லிமெண்ட் ஸ்பெசிஃபிக் பர்பஸ். அதாவது ஒரு குறிப்பிட்ட காரியத்துக்காக ஒரு இது கமிட்டியை உருவாக்குறாங்க. அந்த கமிட்டி வந்து தற்காலிகமாக தான் இருக்கும். அந்த பர்பஸ் முடிஞ்சு அந்த கமிட்டியை வந்து நீக்கிடுவாங்க. அப்படிப்பட்ட கமிட்டியை என்னன்னு சொல்லுவோன்னா அடாக். அடாக்னா என்ன அர்த்தம்னா தற்காலிகமாக ஆனால் ஒரு இம்பார்ட்டன்ஸ்க்காக உருவாக்குற இடத்த வந்து நம்ம என்ன சொல்லுவோம்னா அடாக் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்து, வாட் இஸ் தி டைம் லிமிட் கிவன் டு தி பார்லிமெண்ட் டு பாஸ் அ ஆர்டியன்ஸ். ஆர்டியன்ஸ்னால் முடிவுகள். ப்ரொக்ளமேஷன் பை தி பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. அதாவது கட்டளை. ஆர்டியன்ஸ் சரி கரெக்டாக சொல்லணும்னா கட்டளைகள். அதாவது பிரசிடெண்ட் ஒரு கட்டளையை இட்டுட்டார், அதை வந்து பார்லிமெண்ட் வந்து எவ்வளோ நாளையில் செஞ்சு முடிக்கணும், கண்டிப்பாக அதை வந்து ப்ரெசீட் பண்ணணும் அப்படின்னா 6 week 6 வாரத்தில் அது வந்து கண்டிப்பாக அவங்க வந்து ப்ரெசீட் பண்ணியிருக்கணும். ஓகேவா. ஆர்டியன்ஸுக்கான ஆர்டிக்கல் இம்பார்ட்டண்டான ஒன்று தான். என்னென்னா 1, 2, 3. இந்த ஆர்டியன்ஸை ஓடிட்டான்னு ஞாபகம் வைங்க. ஆர்டியன்ஸை பிரசிடெண்ட் ஓடிட்டாரு அப்படின்னு நம்ம இப்போ ஓடணுன்னா நம்ம எப்போ ஓடுவோம், 1, 2, 3ன்னு சொன்ன உடனே ஓடிடுவோம்ல. அப்போ 1, 2, 3. ஓகே. when was the national emergency imposed by the president of India on the ground of internal disorder. அதாவது உள்நாட்டு கலவரம், அதாவது உள்நாட்டு பிரச்சனைகள் அப்படின்னு சொல்லலாம். சரியா சொன்னால் இன்டர்னல் டிஸ்டர்பன்ஸ்னு சொல்லுவாங்க. இன்னொன்று அது எப்போ அப்படின்னா 1975. ஓகேவா. இந்த டைமில் யார் இதாக இருந்திருக்காங்க அப்படின்னா பிஎம் வந்து யாருன்னா இந்திரா காந்தி தான் பிஎம்மாக இருந்திருக்காங்க. ஓகேவா. அதே சமயத்தில் யார் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காங்கன்னா ஃபக்ருதீன் அலி அகமதுன்றவர் தான் பிரசிடெண்ட்டாக இருந்திருக்காங்க. இது எவ்வளோ நாள் நீண்டு இருக்குன்னா 1977 வரைக்கும். ஓகேவா. 21 மாதம் வந்து இந்த எமர்ஜென்சி நீண்டு இருந்திருக்கு. ஓகேவா. நேஷ்னல் எமர்ஜென்சியோட ஆர்டிக்கல் என்னது 352. ஓகே கைஸ், இன்னையோட கிளாஸ் இதோட ஓவர் ஆகுது. நம்ம இனி நாளைக்கு வந்து இதோட அடுத்த பார்ட் பார்க்கலாம். ஓகேவா. இந்த கிளாஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் படிக்கிறவங்க யாரெல்லாம் அதை படிக்கிறாங்களோ அவங்களுக்கெல்லாம் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. ஓகே கைஸ், தேங்க்யூ.